ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சமாஸ் vlogs. இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பாசிப்பருப்பு பாயசம் தான் செய்ய போகிறேன். அது என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டு அண்ட் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ எடுத்து வச்சாச்சு. 300 கிராம்ஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து திருவுன தேங்காவும் கிஸ்மிஸும் கேஷ்யூநட்டும் கீயில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கீ எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் 300 ml வந்து பாயில்டு மில்க் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து வெல்லமை வந்து நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அதில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து சூப்பராக இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட வந்து இப்போ வெல்லமும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து வெல்லமும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து. அண்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் ஆக்சுவலி வந்து மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணாமல் மில்க் எவ்வளோ ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மில்க் இல்லைனாலும் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டு கீவும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இலாச்சி கீ அது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. சூப்பராக வருது ஸ்மெல்லு. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ திருவுன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாசிப்பருப்பு பாயசம் ஃபைனலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.